எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதைச் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. மனுஷர் பெரியவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் வியாதி வருகிறது, எல்லோருக்கும் மரணமும் வருகிறது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மரித்த பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நல்லவர்களாக இருப்பதினாலோ அல்லது வல்லவர்களாக இருப்பதினாலோ நமக்கு வியாதியே வராது என்று சொல்ல முடியாது. எல்லோருக்கும் வியாதி வரலாம். எசேக்கியா ராஜா யூதா தேசத்திலே முக்கியமான ராஜா. அவன் பூமியிலே வல்லவன். பரலோகத்தில் இருந்து தேவனுடைய கிருபையையும் சிலாக்கியத்தையும் விசேஷித்த பிரகாரமாய் பெற்றிருக்கிறவன். அவனுக்கும் வியாதி வந்திருக்கிறது. இந்த வியாதி அவனுடைய மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய அற்புதம் அவனுடைய ஜீவியத்தில் நடந்தால்தான் அவனுடைய வியாதி குணமாகும். இல்லை என்றால் அவன் சீக்கிரத்தில் மரித்து போவான். எசேக்கியா வயதான கிழவன் அல்ல. தன்னுடைய ஜீவிய காலத்தில் முக்கியமான பகுதியில் இருக்கிறான். யூதா தேசத்திலே எசேக்கியா ராஜாவின் ராஜரீகமும் ஆளுகையும் தலைமைத்துவமும் தேவைப்படுகிறது. அவனுடைய காலம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. சமீபத்தில்தான் அசீரியர்கள் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். எருசலேமை முற்றுகை போட்டிருந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் எசேக்கியாவுக்கு யுத்தத்திலே ஜெயம் உண்டாயிற்று. இந்த வெற்றிகளுக்கு மத்தியில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அசீரியரின் முற்றுகை நீங்கி போயிற்று. இப்போது அவனை வியாதி முற்றுகை இட்டிருக்கிறது. ஜீவனோடு இருக்கிற நாம் எப்போதுமே மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மரணம் எப்போது வந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் நமக்கு மரணம் வராது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் தான் மரணம் வரும். நாம் நீண்ட காலம் ஜீவனோடு இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு சீக்கிரத்தில் மரணம் வந்துவிடும். மரணம் எளிதாக வரும். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் மரிப்பதற்கு எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மரிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் ஜீவிப்பதற்கும் தகுதி உள்ளவர்கள். எல்லோருக்கும் வியாதி வருவது போல நமக்கும் வியாதி வரலாம். நமக்கு வியாதி வரும்போது நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யாக்கோபு 5:13. நம்முடைய வியாதிக்கு ஜெபமே நல்ல ஔஷதம். நாம் தனிமையிலும் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களோடு சேர்ந்தும் ஜெபிக்க வேண்டும். நமக்கு சரீரத்தில் வியாதிகளும் வேதனைகளும் வரும்போது பரிசுத்த வேதாகமம் நமக்கு அருகாமையில் வரும். வியாதிப்படும் போது நம்முடைய முழங்கால்கள் தானாகவே முடங்கும். நமக்கு துன்பம் வரும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விரைவாக கிட்டிச் சேருவோம். பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். மற்ற நேரங்களில் ஜெபம் பண்ணுவதை விட நம்முடைய துன்பமான நேரங்களில் நாம் அதிகமாய் ஜெபிப்போம், கர்த்தரை அதிகமாய் நினைப்போம். எசேக்கியா ஆரோக்கியத்தோடு இருந்தபோது கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்காக போனான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கும்போது தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான்.
சுவர்புறமாய் திரும்புதல் என்னும் வாக்கியத்திற்கு தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுதல் என்று பொருள். நாம் ஆரோக்கியமாய் இருந்தாலும் வியாதியாய் இருந்தாலும் நம்முடைய மனச்சாட்சி நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றும் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தோம் என்றும் நம்முடைய மனச்சாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல சாட்சி நமக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அதிலும் விசேஷமாய் நாம் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது நம்முடைய மனச்சாட்சி நம்மை பற்றி கொடுக்கிற நற்சாட்சி நமக்கு மிகுந்த ஆறுதலாய் இருக்கும். நாம் ஒருபோதும் நம்முடைய சுய நீதியை சார்ந்திருக்க கூடாது. கர்த்தருடைய நீதியையே சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சுய நீதியை பெருமைப்படுத்தக்கூடாது. நம்மை வெகுவாய் தாழ்த்த வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்தில் வருகிறார். ஏசாயா எசேக்கியாவுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லை. அவருடைய வியாதி சீக்கிரத்தில் குணமாகும் என்று தீர்க்க தரிசனமும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுகிறான். எசேக்கியா தன்னுடைய சுய நீதியை சார்ந்திருக்கவில்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய நீதியை பணிவோடு எடுத்துச் சொல்லுகிறான். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தவன். கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தவன். கர்த்தருடைய கிருபையினால்தான் எசேக்கியாவின் வியாதி குணமாகும். ஆனாலும் எசேக்கியா தன்னை பற்றியும் கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறான். தான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்ததற்காகவும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்ததற்காகவும் கர்த்தர் தனக்கு பெரிய வெகுமதியை கொடுக்க வேண்டும் என்று எசேக்கியா எதிர்பார்க்கவில்லை. எசேக்கியாவின் வார்த்தைகளில் பணிவு இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய நற்கிரியைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுகிறான். தன்னுடைய இருதயம் சுத்தமாய் இருப்பதாகவும் தான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பதாகவும் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் எசேக்கியா பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே அவருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடக்க வேண்டும். விசுவாசிகள் எல்லோருமே கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையாய் இருக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் உண்மையாயும் உத்தமமாயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயும் மன உத்தமமாயும் நடப்பதே சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதம். எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுவதை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு உடனே பிரதி உத்தரம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்தில் வந்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்வதற்காக வந்தார். எசேக்கியா தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எச்சரிப்பதற்காக வந்தார். இப்போது கர்த்தர் எசேக்கியாவை குறித்து ஏசாயாவிடம் வேறொரு செய்தியை சொல்லுகிறார். எசேக்கியாவின் வியாதி குணமாகும் என்றும் அவர் ஆரோக்கியமாய் இருப்பார் என்றும் அவருடைய ஜீவிய காலம் 15 வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்படும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நாம் வியாதியில் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். எசேக்கியாவை போல பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் எசேக்கியாவுக்கு செவி கொடுத்தது போல நம்முடைய விண்ணப்பத்திற்கும் செவி கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாகும். கர்த்தர் நம்மளை அடித்திருக்கிறார் என்னும் நிச்சயம் நமக்குள்ளே உண்டாகும். கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும் என்னும் திருப்தி நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். நாம் ஜீவனோடு இருந்தாலும் வியாதியினால் மரித்து போனாலும் நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை என்னும் நிச்சயமும் நமக்குள் உண்டாகும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3.
நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்கு சரீர பலத்தையும் கொடுப்பார், அவர் நமக்கு ஆத்தும பலத்தையும் கொடுப்பார். கர்த்தர் எசேக்கியாவின் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் திட்டங்களையும் கர்த்தர் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எசேக்கியாவின் வியாதியை குணப்படுத்துகிறார், அவருடைய ஆயுசு காலத்தை கூட்டிக் கொடுக்கிறார். வியாதியாய் இருந்தவர் இப்போது சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தெம்போடும் இருக்கிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. அசீரியர்கள் எருசலேமை முற்றுகை போட்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தில் அவர்களை சங்காரம் பண்ணினார். அசீரியர்கள் எருசலேமை விட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தர் எருசலேமை விடுவித்து அதை பாதுகாக்கிறார். எசேக்கியா ராஜா தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவுக்கு எசேக்கியாவை குறித்து புதிய செய்தியை சொல்லுகிறார். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல் என்று கர்த்தர் ஏசாயாவிடம் சொல்லுகிறார். எசேக்கியாவின் வியாதி குணமடையும், அவருக்கு சரீர ஆரோக்கியம் உண்டாகும். அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷம் கூட்டிக் கொடுக்கப்படும். அதோடு கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பார் என்னும் நற்செய்தியும் எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகிறது. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணுகிறார். மனுஷரால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார். அதற்கு அடையாளமாக, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். சூரியன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் ஒழுங்காக செயல்படுகிறது. கர்த்தரே சூரியனை உண்டாக்கினவர், அவரே நேரத்தையும் காலத்தையும் உண்டு பண்ணினவர். சூரிய கடிகாரத்தில் கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் பாகை முன்னிட்டுத்தான் போகும். ஆனாலும் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் அந்த பாகையை பின்னிட்டு திருப்புகிறார். கர்த்தர் சர்வ அதிகாரம் உள்ளவர். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் கர்த்தரால் பாகையை முன்னிட்டோ அல்லது பின்னிட்டோ திருப்ப முடியும். தேவனாகிய கர்த்தரே ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவரே வெளிச்சத்தை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு சகலமும் கீழ்ப்படியும். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்த சம்பவம் அவருடைய 14ஆம் வருஷ ராஜ்ய வாரத்தில் நடைபெறுகிறது. சனகரிப் எசேக்கியாவின் மீது யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி 2 ராஜாக்கள் 19:35 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் மீட்புக்கு முன்பாக நடைபெறுகிறது. எசேக்கியாவிற்கு வியாதி வந்துவிடுகிறது. மரண படுக்கையில் இருக்கிறான். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எசேக்கியாவை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறார். ஆனால் எசேக்கியாவோ கர்த்தருடைய சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வியாதியை குணமாக்கி அவனுடைய ஜீவனுக்கு 15 வருஷத்தை கூட்டித் தருகிறார். இதனால் எசேக்கியா மொத்தம் 29 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். எசேக்கியாவின் வியாதி அவனுடைய மரணத்திற்கு ஏதுவாயிற்று. பெரிய கட்டியோ அல்லது வயிற்று புண்ணோ அவனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். எசேக்கியாவின் பெருமையே அவனுடைய வியாதிக்கு காரணம். ஏசாயா தீர்க்க தரிசனம் கூறியவுடன் எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுகிறான். ஏசாயா பாதி முற்றத்தை கூட இன்னும் கடந்து செல்லவில்லை. அதற்குள் எசேக்கியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து விடுகிறார். எசேக்கியாவின் விண்ணப்பம்: நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அப்பொழுது என்பது எசேக்கியா தன்னை தாழ்த்தி தன்னுடைய பெருமைக்காக மனம் வருந்தி ஜெபித்த போது என்பதை குறிக்கும். கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டதாக அறிவிக்கிறார். அவனுடைய ஜீவியம் 15 வருஷம் கூட்டப்படும் என்றும் அசீரிய ராஜாவிடமிருந்து அவனுடைய தேசம் விடுவிக்கப்படும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள்: உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்.
நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன். இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதற்கு அடையாளமாக ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்பும். கர்த்தர் தம்மை தாவீதின் தேவன் என்று அழைக்கிறார். தாவீது உன் தகப்பன் என்றும் கூறுகிறார். இதற்கான காரணங்கள்: எசேக்கியாவும் தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீது தேவனுடைய விசேஷித்த ஊழியக்காரன். கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். வேதாகமத்தில் கர்த்தர் எசேக்கியாவிற்கு மட்டுமே அவன் எத்தனை வருஷம் ஜீவிப்பான் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் எசேக்கியாவிற்கு 15 வருஷங்களை ஏன் கூட்டிக் கொடுத்தார் என்று தெரியவில்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரம் எசேக்கியா 15 வருஷம் கூடுதலாக ஜீவித்தான். எசேக்கியா 29 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணிய பின்பு மரித்தான். எசேக்கியா ராஜ்யபாரம் பண்ணிய 14வது வருஷத்தில் அவனுடைய ஆயுசு காலத்தை கர்த்தர் மேலும் 15 வருஷங்களுக்கு கூட்டிக் கொடுக்கிறார். எசேக்கியாவிற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்: 3ஆம் நாளிலே எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவான். கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாகை 10 பாகை திரும்பும்.